நாச்சியார் ஹாஸ்பிட்டலில் உசுருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவங்கள எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக், ஆனந்த் இவங்க எல்லாமே அந்த ரியாவை தேடி ஓடிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தீபா பார்த்திங்கன்னா பிரார்த்தனை அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாருமே ரொம்பவே இந்த ஒரு சீன் ரொம்ப விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்குதுங்க. இந்த சூழலில் கார்த்திக் என்ன பண்ணுறாங்கன்னா ஆனந்துக்கு கால் பண்ணுறாங்க. அந்த ரியா கிடச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை கார்த்திக், அவள் தப்பிச்சிட்டா, ஜஸ்ட்டு மிஸ் ஆகிட்டா, ஆனாலும் அவளை விட மாட்டேன், எப்படியாவது கண்டுபிடிச்சி அவளை என் கையால் தான் கொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஆனந்த் வெறித்தனமாக இருக்கார். இன்னொரு பக்கம் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், அப்படியே பண்ணாலும் அவங்க உசுறு பிழைப்பாங்களா அப்படின்னு சொல்லி டாக்டர் இப்படி சொன்னதை கேட்டுட்டு நம்ம கார்த்திக்கு ரியா மேலே இன்னுமே கோவம் அதிகமாகுதுங்க. ஸோ ஒரு கொலை வெறியோட கார்த்திக்கும் ரியாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் போலீஸும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஐஸ்வர்யாவை பார்த்திங்கன்னா நம்ம போலீஸ் சந்தேகப்படுறாங்க. ரியா அப்படின்ற ஒரு கால் வருது. அந்த கால் பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க லோன் வாங்கியிருப்பாங்க போல இருக்கா. ஸோ அந்த பணத்தை கேட்டு கால் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம போலீஸ் பார்த்திங்கன்னா சந்தேகப்படுறாங்க ஐஸ்வர்யா மேலே. அதுக்கப்புறம் அவங்கள வீடியோ கால் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் அவங்கள கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, ரியா வேறு ரியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம தீபா பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே ஒரு தடவை பார்த்துக்கோங்க, ஸோ நாச்சியார் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், ஸோ எல்லாருமே சைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சைன் பண்ணிவிட்டு நாச்சியாரை போய் எல்லோரும் பார்க்க போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தீபா பார்த்திங்கன்னா எங்கள் வாழ்க்கையை காப்பாற்ற போய் இப்போது உங்களுடைய உசுறு இப்படி கேள்விக்குறியாக இருக்குது அத்தை, நீங்கள் எப்போ பிழைச்சி வரீங்களோ அப்போ தான் இந்த தாலி என் கழுத்தில் உங்கள் பையன் கட்டுவார் அப்படின்னு சொல்லி தீபா கழுத்தில் இருந்த தாலியை கழட்டி வச்சிடறாங்க நாச்சியாருடைய பாதத்திட்ட. ஸோ அப்போது அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. நீங்கள் கொடுத்த வாழ்க்கை இது, ஸோ இந்த குற்ற உணர்ச்சியோட என்னால் இந்த தாலியை கழுத்தில் சுமந்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தாலியை கழட்டி வச்சிடறாங்க. இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நேரம் தான் நமக்கு சரியான டைம், இதில் நம்ம நாச்சியாரை இப்போ அவங்க ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க, இப்போ அவங்கள போட்டு தள்ளிட்டோன்னா கண்டிப்பாக யாருக்கும் டவுட் வராது. இன்னொரு பக்கம் அந்த நாச்சியார் உசுரோட வந்தால் தானே இந்த தீபாவுடைய கழுத்தில் மறுபடியும் இந்த தாலி ஏறும். ஸோ அப்படி ஏற விடாமல் பண்ணிட்டா கார்த்திக் நமக்கு தான், தீபா குற்ற உணர்ச்சியோடு இருக்க முடியாதுன்னு சொல்லி இந்த வீட்டை விட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் ரம்யா பிளான் பண்ணுறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்பவே சீரியஸாக போய்கிட்டு இருக்கு இந்த சீன்ஸ் எல்லாமே, மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.